வாழ்க்கையின் ஓவியம் இரவனின் பார்வையோ உணர்வுகள் மலருமோ முடிவில் சேருமோ இல்லை பகல் கனவாகுமோ ஹாய். யார் வேணும்? தாரா, சஞ்சுவோட பர்த்டேக்கு வந்திருக்கேன். ருச்சிகா தான் அட்ரஸ் சொன்னாங்க. ஏய், என்னடி? யாரோ வந்திருக்காங்கடி. நான் டெக்ஸ்ட் பண்ணதை பார்த்தியா இல்லையா? அது சஞ்சுவோட கசின். ஓ சரி, ஏன் இப்போயே வந்திருக்காங்க? இன்னும் 1 hour இருக்குல்ல பார்ட்டிக்கு. நான் டெக்கரேட்டே பண்ணி முடிச்சிட்டேன். சரிடி, உள்ள கூப்பிட்டு டைம் பாஸ் பண்ணு. 1 hourல வந்துடுறேன், எனக்கு வேலை இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாத, பாய். ஏய், உன் வேலையில் கேக் வாங்க மறந்துடாத. சாக்லேட் ரஃபில் 1/2 kg. ஹாப்பி பர்த்டே சஞ்சு. 37 வாட்டி சொல்லிட்டேன், மறக்க மாட்டேன். சாரி, ருச்சிக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் ஓ, பண்ணிக்கோ. பரவாயில்ல பரவாயில்ல. உள்ள வரலாமா? வாங்க வாங்க. ஏங்க, இதெல்லாம் நீங்களே தனியாக பண்ணீங்களா? செமையா இருக்குங்க. ருச்சி வரேன்னு சொன்னா, ஆனால் வேலை இருக்கு போல, லேட் ஆகும்னு சொன்னான். தேங்க்ஸ். சாரி, வெளியவே வெயிட் பண்ண வச்சதுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. உள்ள விடுறதுக்கு யாரும் செக் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, that's what she said. எதாவது ஹெல்ப் வேணுமா? ஆக்சுவலி இல்லை, பட் ஊதுறீங்கன்னா ஊதுங்க, நோ ஹார்ம். சும்மா இங்கங்கே போட்டுக்கலாம். That's what she said. பாட்டு போடவா? ராஜா பிடிக்குமா? யேசுதாஸ் பிடிக்கும். ப்ளீஸ், ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்லு. சாரிடி, கேக் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா? எனக்கு 30 minutes ஆயிரும் வரது. ருச்சி, ப்ளீஸ். அதான் உனக்கு கம்பெனி இருக்குல்ல, அவன் ஓட்டுவான், அவனோட போயிட்டு வா. அவன் இன்னும் ஆஃபீஸ்ல இருந்தே கிளம்பலையாம். நான் போய் கேக் வாங்கிட்டு வரேன். ஏன் தனியாக போறீங்க? நானும் கூட வரேன். இல்லை இல்லை, பரவாயில்ல. ஏ, நோ இஷ்யூஸ், நானும் வரேன். தேவைப்படும், போட்டுக்கோங்க. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை இல்லை, வேண்டாம். எல்லாமே தனியாகவே பண்ணுவீங்களோ? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, வீட்லேயும் தனியாக டெக்கரேஷன் பண்ணிருந்தீங்க அண்ட் கேக் வாங்கவும் தனியாக போகிறீங்களே. தெரியல, அப்படியே பழகிட்டேன், ஐ கெஸ். ஏன்? ஏன்னா இல்லை, ஒரு விஷயம் ரொம்ப நாள் பண்ணாதானே பழகும். ஏன் ரொம்ப நாள் தனியாகவே?
ஹாய் மேம். சாக்லேட் ட்ரஃபிள் ½ kg. 1 செகண்ட் மேம். சாரி மேம், சாக்லேட் ட்ரஃபிள் இல்லை, பட்டர்ஸ்காட்ச் இல்லைனா ரெட் வெல்வெட் தான் இருக்கு. பட்டர்ஸ்காட்சா? உங்களுக்கு பட்டர்ஸ்காட்ச்னா பிடிக்காதா? கேக் கூட வேணாங்க, பட்டர் ஸ்காட்ச் மட்டும் வாங்கிறாரு. சரி, ரெட் வெல்வெட்டே ½ kg கொடுத்துருங்க. ஓகே மேம். எனி மெசேஜ் மேம்? ஹாப்பி பர்த்டே சஞ்சு. சொல்லுடி, கிளம்பிட்டியா? திட்டாத, இப்பதான் மீட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. முடிச்சுட்டு வர 9 மேல ஆயிரும்னு நினைக்கிறேன். 9 சஞ்சு இன்னும் 20 minutesல வந்துருவா. ரூப்பை பார்க்கலையா நீ? அவ பாய் ஃப்ரெண்டோட வெளியே இருக்காளாம். வர லேட் ஆகும் டெக்ஸ்ட் பண்ணிருக்கா பாரு. என்னது? இரு. சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதோ கேக் கடையில். அப்படியா? ஓகே. போலாமா? வண்டியிலையா போனீங்க? அவன் தானே வண்டி ஓட்டினான், நீ ஓட்டலல்ல? நீ சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வா. பை. அவங்க 2 பேரும் வர 9 மேலே ஆயிடுமா. போலாமா? சும்மா எங்கேயா பக்கத்தில் போகலனா கூட ஓகே தான். வீட்டுக்கு போய் வண்டி நிறுத்திட்டு நடந்து போகலாமா? இல்லை, கேக் உருகிடும்ல, போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். என்னாச்சு? சாவியை காணோம். நான் போய் கடையில் இருக்கா பார்த்துட்டு வரேன். சரி, ஓகே. இங்கே வண்டி சாவி ஏதாவது பார்த்தீங்களா? சாவி இங்கே எதுவும் பார்க்கலையா மேம்? ருச்சிக்கிட்ட செத்தேன். ஆல்ரெடி ஒரு டைம் சாவி தொலைச்சிட்டேன். இன்னொரு டைம் தொலைச்சேன்னு சொன்னேன்னா அவ்வளோதான். இங்கே தான் எங்கேயா இருக்கோம், தேடிக்கலாம். ஏன் எப்போ பார்த்தாலும் நான் தொலைச்சிட்டே இருக்கேன்? எங்கே போட்டானே தெரியல. இங்கே தான் வச்சேன். சும்மா நிற்காமல் கொஞ்சம் தேடுறீங்களா ப்ளீஸ்? தொலைச்ச இடத்துல தேடாம வேற எங்கே தேடினாலும் கிடைக்காது. எப்போ பார்த்தீங்க? நீங்கள் உள்ளே தேடும் போதே பார்த்தேன். சொல்லியிருக்கலாம்ல, தேவையில்லாமல் தேடிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே இருந்துச்சு, உங்கள் கண்ணுக்கு தெரியல பார்த்தீங்களா? வண்டியை தள்ளிட்டே நடந்து போகலாமா? வேற வழி இருக்கா? நல்ல வேலை சைட் லாக் போடல. கொடுங்க, நான் தள்ளுறேன். ஐயோ, பார்த்து. நானே தள்ளுவேன். இந்த வண்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு. கொடுங்க, நானே தள்ளுறேன். ஏங்க தெரியாமல் சிரிச்சிட்டேன். உங்களால் முடியும் தான் ஒத்துக்கிறேன். இப்போ நானே தள்ளுறேன். A girl needs to know how to do things, but doesn't have to do them. We can take care of ourselves. நான் காண்ட்டுன்னு சொல்ல, doesn't have to தான் சொல்கிறேன். என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ பஞ்சர் ஆனா டயர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். ஆனால் நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை. இப்போ நான் தனியாக இருக்கேன்னா ஒரு பையன் வந்து எனக்கு டயர் சேஞ்ச் பண்ணி கொடுப்பான்னு வெயிட் பண்ணிட்டுருப்பேனா நான்? இல்லை, பக்கத்தில் யாராச்சும் ஹெல்ப் கேட்கலாம். இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன். சரி, நான் யாருமே இல்லாத இடத்துல இருக்கேன். என் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. அப்போது அது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அப்போனா நீங்களே தான் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. ஐ நீட் டு நோ இட் அண்ட் ஐ ஹாவ் டு டூ இட். ஆனால் நான் இருந்தேன்னா நீங்கள் என்ன தானே பண்ண சொல்லியிருப்பீங்க? உங்களை பண்ண சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் ஹெல்ப் பண்ண விட்டுருப்பேன். ஓ சரிங்க. தடுமாறும் வார்த்தைகள், கூச்சலில் சிவக்கும் கண்ணங்கள், மனதினில் குழப்பங்கள், துணையை தேடும் கண்கள். ஓ சிறு சிறு செயல்கள், அவ்விழிகளின் அழகை காணுங்கள். மெய் மறந்து போன காட்சிகள், நிஜமா கனவா கேள்விகள். நான் போய் சாவி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ நான் எதுவும் பண்ணலங்க. அது ஆல்ரெடி உடஞ்சி தான் இருந்துச்சு. நான் தான் வண்டி கீழே போட்டேன். இப்படி பண்ணா சரியாயிருமா? நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ட்ரை பண்ணால் ஃபிக்ஸ் ஆகிடும். எவ்வளோ நாளைக்கு? இல்லை கொஞ்ச நாளில் எப்படியோ லூஸ் ஆகிடும். இதுக்கு மிரரே மாற்றணும். வேணாம், ஸ்க்ரூ மட்டும் மாற்றினா போடும். மிரர் உடையல, அப்புறம் ஏன் மாற்றணும்? முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம், முடியலைன்னா மாற்றிக்கலாம். சாமி நம்பிக்கை கொஞ்சம் அதிகமோ? எனக்கு வண்டி ஓட்டவே செம பயம். ஓட்ட வராது அவ்வளோவா. பயத்தினால வண்டி ஓட்ட வரலையா இல்லை வண்டி ஓட்ட வராதனால பயமானே தெரியல. சாமி கும்பிட்டா பயம் போயிடுமா? அப்படின்னு இல்லை, சும்மா ஒரு நம்பிக்கை. இப்போது நான் சொல்கிறது லைட்டாக க்ளீஷேவாக இருக்கும். பட் சாமி மேலே வச்சுருக்க நம்பிக்கை நீங்கள் உங்கள் மேலே வச்சாலே நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுவீங்க. சாமி மேலே வச்சுருந்தானே என் மேலே வச்சுருந்தானே நான் நல்லா ஓட்டுவேன்னு நம்பிக்கை வருதுல்ல, அதுவே போதும். உங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லையா? தெரியல, பெருசாக கோயில் போகிறது சாமி வேண்டுறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். நம்ம ஒரு டீ கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஒரு டீ கடைக்கு போய் வண்டி நிறுத்திட்டு அந்த டீ கடை அண்ணாக்கிட்ட வண்டி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம். அவரும் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்கிறாரு. நம்ம அவங்கக்கிட்ட பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதால இன்கேஸ் வண்டிக்கு எதா ஆச்சுன்னா அவர் எதா பண்ணலாம், இல்லை பண்ணாமல் கூட போகலாம். பட் அட் த சேம் டைம் அவர்கிட்ட சொன்னதால நம்ம வண்டிக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு வார்த்தை சொல்கிறதால நம்ம வண்டி பத்திரமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வருதுல்ல. திஸ் இஸ் நாட் அபவுட் த டீ கடை. புரியுது. ஆனால் இப்போ நம்ம திரும்ப வந்து நம்ம வண்டி பத்திரமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த கடையிலே ஒரு டீ குடிப்போம். நம்ம டீ குடிப்போம்னு ஒன்று ஒரு வண்டியை பத்திரமா பார்த்துக்கலாம். ஒரு வண்டியை பத்திரமா பார்த்துக்கிட்டதுனால நம்ம டீ குடிக்கிறோம். வாட்ச்மேன் பார்த்தா கத்துவார். அதெல்லாம் கத்தினா எழுச்சிக்கலாம், உட்காருங்க. அவ்வளோ உங்களை மாதிரி தான் சாமி நம்பிக்கை ரொம்ப அதிகம். பிரேக்கப் பண்ண வேண்டியிருப்பா போல ஆயிடுச்சு. கரெக்டாக ரொம்ப ட்ராமாட்டம் பண்ணுறேனோ? இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் லவ்வா? இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் லவ்லாம் காலேஜ் வரையே முடிஞ்சிச்சு. ஆமாம், ஏன் ஃபர்ஸ்ட் லவ்வான்னு கேட்டிங்க? பாய்ஸோட ஃபர்ஸ்ட் லவ் தியரி இருக்குல்ல, அதான். அது என்ன பாய்ஸோட ஃபர்ஸ்ட் லவ் தியரி? அதான், பாய்ஸ் never truly get over their first love. bullshit. சாரி, பட் ஸோ நாட் ட்ரூ. நான் ஆக்சிடென்ட்லாம் எப்போ மூவ் ஆனிட்டேன். நான் உங்களோட எக்ஸ் பற்றிலாம் பேசல, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி பேசுகிறேன். திஸ் இஸ் நாட் அபவுட் ஹர், இட்ஸ் அபவுட் யூ. அப்போ எனக்கு என்ன வேணும்னு கூட தெரியல, ஜஸ்ட் லவ் பண்ணேன், அவ்வளோதான். பட் இட் ஆக்சுவலி குட் வி broke up. ஏன்னா எனக்கு இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டே ஒன்று அந்த பிரேக்கப் பண்ண தான் இருந்துச்சு. அவளை அவ்வளோ லவ் பண்ணியுமே பிடிக்குமான்னு கேட்டால் தெரிலன்னு தான் சொல்லுவேன். நம்ம சாக்லேட் ட்ரஃபிள் வாங்க போனோம். அது அவங்க இல்லைன்னு சொன்னதும் இருக்கிற 2 ஆப்ஷனில் பெட்டர் ஆப்ஷன் ரெட் வெல்வெட்டே வாங்கிட்டோம். நமக்கு ரெட் வெல்வெட் பிடிக்காதுன்னு இல்லை, பட் இட் வாசன்ட் our ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நம்ம ஈஸியாக வேறு கடைக்கு போயிருக்கலாம், அங்கேயும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா கிடைக்கிற வரைக்கும் தேடிருக்கலாம். பட் we didn't do that. அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க, ரெட் வெல்வெட் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் ஆப்ஷன், அதுக்கு மேலே வேறு கடைக்கு போகணுமான்னு. ஆனால் இந்த டைம் ரெட் வெல்வெட் சாப்பிட்டோன்னு நெக்ஸ்ட் டைமும் போய் ரெட் வெல்வெட் கேட்க மாட்டோம்ல, சாக்லேட் ட்ரஃபிள் தானே கேட்போம்.
பிகாஸ் த ஹார்ட் வாண்ட்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ். இப்போ எனக்கு ரெட் வெல்வெட்டே பிடிச்சிச்சுன்னா, இனிமேல் அதான் வேணும்னு இருந்துச்சுன்னா, லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? காணுமா? ருச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா, வெயிட் பண்ணலாமா? சாவி போய் தேடணும்ல. அது இப்போ எங்கன்னு போய் தேடுறது, அது அவ்வளோதான், தொலைஞ்சிடுச்சு. உங்களுக்கும் சாவிக்கும் ஒரு ஆசையே இல்லைங்க. இது உங்கள் நம்பரா? ஆமாம், அட்ரஸ் கேட்டு கால் பண்ணியிருந்தேன், கடைசியில் ருச்சியே சொல்லிட்டாங்க. ஓ சாரி, பாட்டில் கேட்கல. பரவாயில்ல பரவாயில்ல. உங்கள் பேர் என்ன? தாரகை கூட பேசுமா, பேச்சில் மனம் கேட்குமா, கைகள் சேருமா, விண்மீன்